ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Dolby Atmos DTS இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவரை வந்து லேப்டாப்பில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இது கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த ஜிப் ஃபைலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னே கீழே வந்து ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரும். சேம் இதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா Dolby அப்படின்னு சொல்லி 11 போட்டிருக்கோம். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். Windows 7 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. Windows 8.1 அல்லது Windows 10 வச்சுருந்தீங்கன்னா கீழே உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து Windows 10 வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இன்னொரு ஜிப் ஃபைல் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு இதே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். கீழே வந்து இப்போ ஓகேவான்னு கேட்குது. இப்போ ஓகே அப்படின்றத கொடுக்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆகுது. திரும்படி இதே நேமில் சேம் ஃபோல்டர் வந்து மேலே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதையும் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் ப்ளஸ் ஏஎன் இருக்கும், டிஜிட்டல் ப்ளஸ் ஹெச்டின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் ஒன்று வரும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ கணக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சவுண்டு, வீடியோ அண்ட் கேம்ஸ் கண்ட்ரோலர்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் ஆடியோ டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துடாதீங்க. கோனிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஆடியோ ஹெச்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த நேம் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ கோனிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஆடியோ ஹெச்டி அப்படின்னு தான் இருக்குது. டோல்பின்ற மாதிரி எந்த விதமான பேரும் இல்லை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே இன்னொரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 விதமான ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஆடியோ ஹெச்டி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னா அதை மேலே அந்த நேமுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹேவ் டிஸ்க் அப்படின்றத கொடுத்து ப்ரௌஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி இல்லைங்களா, ஸோ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். டிரைவருக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 நான் வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Dolby டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ளஸ் ஏஏ வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை அட்வான்ஸ் ஃபியூச்சர் வேணுமான்னு கேட்க. நான் வந்து ஹோம் தியேட்டரில் தான் யூஸ் பண்ணுவேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்துட்டு ரெண்டாவது ஓகேன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டிரைவர் இஸ் நாட் டிஜிட்டலி சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா Dolby டிஜிட்டல் ப்ளஸ் ஹோம் தியேட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் வேணுன்னா அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹோம் தியேட்டரில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹோம் தியேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பல வார்னிங் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்கள் வந்து கீழே உள்ள ஆப்ஷன் இன்ஸ்டால் திஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் எனிவே அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ கீழே உள்ள ஆப்ஷனை வந்து எனிவே அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. அதன்றைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணி இப்போ காட்டுறேன். இதில் பாருங்கள் இப்போ ஹெட்ஃபோன் போட்டு Dolby டிஜிட்டல் ப்ளஸ் ஹோம் தியேட்டர் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ நேம் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்படி பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை வந்து ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் வால்யூம் மிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர்னு போட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா Dolby அப்படின்னு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனில் தான் இருக்கும். ஒரு தடவை ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்படி நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்களா ஃபோல்டர்
அந்த ஃபோல்டரை திரும்பி ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த டோல்பி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதுக்கப்புறம் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ நான் வந்து ஹோம் தியேட்டருக்கு அப்படின்ற அந்த ஹோம் தியேட்டருக்கான டிரைவர் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். நீங்கள் அட்வான்ஸ் ஆடியோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதுக்கான ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு தான், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து 86 வந்து பிட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து டோல்பி அட்மோஸ் அதாவது அட்வான்ஸ் ஃபியூச்சர் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ தான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸா நோவான்னு ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோல்பி அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு கேட்குது, நான் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நமக்கு ஷோவாகலை. ஸோ இந்த ஆப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த டேஷ் போர்டில் வந்து பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் மைக்கு இந்த ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இன்னொரு ஐக்கான், இந்த டோல்பிக்கான ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் டோல்பி டிஜிட்டல் ப்ளஸ் அப்படின்றத கொடுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்த டோல்பிக்கான ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், டிரைவரையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மூவிஸ் வேணுமா, மியூசிக் வேணுமா, கேம்ஸ் வேணுமா, வாய்ஸாக நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பேஸ் எந்த அளவுக்கு வேணும், உங்களுக்கு சரௌண்ட் வந்து வேணுமா வேண்டாமா, 3D ஆப்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பேஸ் வேணும், எந்த அளவுக்கு வந்து ட்ரிபிள் வேணும் அப்படின்றத நீங்களே வந்து மேனுவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சவுண்ட்ஸை வந்து நீங்களே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்பை வச்சு உங்களுடைய பிசியிலேருந்து நீங்கள் டோல்பி சவுண்டை வந்து யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிரைவர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அதே மாதிரி பார்த்து நீங்களும் கரெக்டாக பண்ணிடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டோல்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ சாங்ஸோ ஆடியோ சாங்ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டோல்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது? லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கரில் 2 ஸ்பீக்கர் தான் இருக்கும், அதில் எப்படி சரௌண்டிங் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து லேப்டாப்பில் கேட்குறதுக்காண்டி இந்த டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலைங்க. ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்காண்டி நம்ம இந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணல. நம்மளுடைய ஹோம் தியேட்டரில் வந்து கேட்குறதுக்கு மட்டும்தான் இந்த டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹோம் தியேட்டரில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI சர்வர், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான லேப்டாப்புக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்லேயே கொடுத்த லேப்டாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HDMI கேபிள் சொருவதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீ ஒரு HDMI கேபிள் வந்து வாங்கிக்கோங்க. அது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 100 இருந்து 150 இருந்து 300 400 இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருக்குது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு வந்து விற்பாங்க. உங்களுக்கு எந்த பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் ஒரு HDMI கேபிள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கேபிள் வாங்கிட்டு லேப்டாப்பில் ஒரு பக்கம் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே HDMI போர்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ வர ஹோம் தியேட்டர் எல்லா ஹோம் தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI அப்படின்ற சொருகிற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா HDMI இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு பக்கத்தை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம், மறுபக்கம் அந்த கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தியேட்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இப்போ வர ஹோம் தியேட்டரில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI அப்படின்ற பின் சொருகிற மாதிரி ஆப்ஷன் வர ஹோம் தியேட்டரில் எதுலையுமே வந்து கொடுக்குறதில்ல. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த RCA கேபிள் பின்னு சொருகிற மாதிரி தான் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு HDMI சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஒரு 6000 இந்த மாதிரி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HDMI வந்து நீங்கள் பிளக் இன் பண்ணுறது மூலமாக அந்த சரௌண்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 5.1 வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சரௌண்டிங் வந்து நல்லா வரும். லேப்டாப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் தியேட்டரில் வந்து சவுண்ட் வரும். அந்த சரௌண்டிங் பேஸ் சென்டரில் வந்து வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கிற மாதிரி சரௌண்ட் எல்லாத்தையுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDMI வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் தியேட்டரில் இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து காசு வந்து ஒரு 5000 6000 கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் வந்து HDMI சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் வேணால் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் பார்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்கிரேட் பண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் பார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோனியாக இருக்கட்டும், அந்த போட்டாக இருக்கட்டும், ஸோ JBL இந்த மாதிரி பிராண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI சொருவதற்கான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சவுண்ட் பார் வாங்கினீங்கன்னா கூட அதில் கூட இந்த சரௌண்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி HDMI போர்ட் மூலமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு
ஹோம் தியேட்டர் இல்லை ஒரு ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரி மூலமாக தான் நீங்கள் வந்து சவுண்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்ஸை தவிர வேறு எந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDMI போர்ட் வந்து கொடுக்குறது கிடையாது. அதுவும் பிளிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரூபா ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDMI போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த 5000 ரூபா நம்ம ரேட்டு போட்டு வாங்கணும்னு வைங்களேன், நமக்கு வந்து சரௌண்டிங் தான் இருக்குமே தவிர பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம 5000 ரூபா பட்ஜெட் போட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி வாங்குங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபயர் வாங்க காசு இல்லை அப்படின்னா நீங்கள் சவுண்ட் பார் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா இந்த மாதிரி ரேட்லலாம் இருக்குது. அப்படி காசு நீங்கள் வந்து ஒரு 25,000 ரூபாயிலேருந்து ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு HDMI சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 7.1ல் டோல்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து எனக்கு சப்போட எனக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணித்தாங்க. எனக்கு சப்பும் அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்பீக்கரும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு அசம்பிள் பண்ண சொன்னீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 40,000 ரூபா வரும். HDMI சப்போர்ட் பண்ணுற மாதிரி டோல்பி அட்மோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி 7 சரௌண்டிங் ஸ்பீக்கர், ஒரு சப்பு, ஒரு ஆம்பு, ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000லேருந்து 40,000 ரூபா வரும். அந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ண சொல்லுங்கள் HDMI சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், தியேட்டரில் கிடைக்கிற அதே ஃபீல் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பேஸும் சரி அந்த சரௌண்டிங்கும் சரி சும்மா தாறுமாறாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபயரே வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி வாங்க பாருங்கள். காசு வச்சுருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க சவுண்ட் பார் வாங்கிக்கோங்க. 15,000 ரூபா 20,000 ரூபா சோனிலலாம் இருக்குது. அப்படி காசு ரொம்பவும் கம்மியாக இருக்கிறவங்க நான் சொன்ன அந்த பிளிப்ஸ் ஹோம் தியேட்டரே வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து 5,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபா ரேட்டு தான். அதுக்கான லிங்க் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது SK Tech Premium. நான் சதீஷ். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.